வீட்டுக்கு என்னென்ன தேவை, எங்கெங்கே இருக்கணும், எப்படி இருந்தால் என்ன முன்னேற்றத்திற்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தாலே 100% பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பா. அந்த வகையில் இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது அதி முக்கியமானது. நீங்கள் 4 திசைகளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது எந்த அளவுக்கு முக்கியமான இது வாஸ்துல, அதுபோல் இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறத பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் பிரம்மஸ்தானம் சரியில்லாத வீடுகள் தான் அதிக அளவு மருத்துவ செலவுகளை கொடுக்கும், அதிக அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் பிரம்மஸ்தானத்தை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இடமா பார்த்து அமைச்சுக்கணுங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பா சார். இப்போ ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. பிரம்மஸ்தானம் அப்படின்றத இந்த வீட்டில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி அந்த பிரம்மஸ்தானம் சரியில்லை அப்படின்னா அதை எப்படி சார் சரி பண்ணுறது? இல்லை, பிரம்மஸ்தானத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டிட அமைப்புகள் எப்படி இருக்குன்னு அந்த பிளான் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு சதுரம் செவ்வகமாக இருந்துச்சுன்னா வடகிழக்கு மூலையிலிருந்து தென்மேற்கு பகுதி வரைக்கும் ஒரு கோடிட்டாலோ அல்லது ஒரு நூலை கட்டியோ, அதே போல் தென்கிழக்குலேருந்து வடமேற்கில் நூல் கட்டினீங்கன்னா இந்த 2 நூல்களும் இணையக்கூடிய மத்திய பகுதி தான் பிரம்மஸ்தானம். இது கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்போ பிளான் போட்டு கட்டடம் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, பேஸ்மெண்ட்டை வர்றப்போ இதை பார்க்கணும். அப்படி பேஸ்மெண்ட்டை வர்றதப்போ பார்க்க முடியலன்னா திரும்ப இந்த பாதிப்புகள் ஏற்பட்டப்போ தான் நம்ம பார்க்கவே முடியுது. அப்போது நீங்கள் ஒரு 2 மாடி 3 மாடி கட்டிட்டதுக்கப்புறம் நம்ம போய் நூல் கட்டி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு காரியம். அதில் தான் இப்போ இழப்புகள் அப்படிங்கிறது நடக்குது. நிறைய இடங்களை போகிறப்ப சொல்லுவாங்க, நிறைய வாஸ்துக்காரரை கூப்பிட்டு பார்த்துட்டு இருந்தீங்க, ஒன்றுமே நடக்கலை, சரி இதுவும் ஒரு முயற்சி தான்பாங்க. கடைசியில் என்னென்னு போய் பார்த்தோம்னா அங்கே பிரம்மஸ்தானத்தில் செவ்வறு இருக்கும், பில்லர் இருக்கும். அப்போ மாற்றி அமைக்கணும்னா இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கிழக்கு பகுதியோ வடக்கு பகுதியிலோ ஒரு 3 அடி 4 அடி எக்ஸ்ட்ரா இடம் இருக்குன்னா கொஞ்சம் கட்டடத்தை கட்டட அமைப்புகளை சின்ன மாற்றங்கள் செய்ய முடியும். அப்போ இடமே இல்லை அப்படின்னா மாற்றி அமைக்க முடியாது. அதனால தான் எப்போவுமே வீடு கட்டுறப்ப கிழக்கு பகுதியில் கொஞ்சம் இடம் காலி இடம், வடக்கு பகுதியில் கொஞ்சம் காலி இடம் விடுங்கன்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம்.